ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகம். ஸோ ஜாதகத்தில் ஆறாம் பாவகம் அதன் மூலமாக நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப்ஸ்லேயும் நிறைய வீடியோ கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சொல்கிறோன்னா, இப்படி கூட அந்த பலன் நடக்குமா, இப்படி சத்தியமாக யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இதுவும் இந்த ஆறாம் பாவகத்தின் வழியாக தான் நடக்குது. ஒரு சம்பவம், அந்த சம்பவம் ஆறாம் பாவகத்தின் வழியாக தான் இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆதிபத்திய பலன்களில் இப்போ ஆறாம் பாவகம்னா என்னென்ன சொல்லுவோம்? கடன், நோய், எதிரி, பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இது போன்ற விஷயங்கள் தானே சொல்லுவோம். காரகத்துவம் ஃபஸ்ட்டு ஆறாம் பாவக காரகத்துவம், ஆதிபத்திய காரகத்துவம்னா இதானே சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆனால் இப்படியும் ஒன்று நடக்கும். இதன் மூலமாக பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் வீடியோ தான் இது. இது எதற்காக இந்த வீடியோ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, ஜாதகத்தை இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோசியம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ஜாதகத்தின் பலன்கள் இப்படி கூட நடக்கும் சார் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம் தான் நமக்கு காட்ட போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ரைட். இப்போ ஆறாம் பாவகத்தின் வழியாக நெகட்டிவாக நடந்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆறாம் பாவகம்னால நெகட்டிவ் தானே. அந்த நெகட்டிவ் கூட பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த ஜாதகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எஸ், மிதுன லக்னம், லக்னத்தில் குரு, செவ்வாய், சனி, ராகு, சுக்கிரன், சூரியன், ஆறாம் இடத்தில் புதன், சந்திரன். சரிங்களா? இதுதான் ஜாதகம். ஸோ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல, சந்திரன் ராசி, அவரும் உங்களுக்கு ஆறாம் பாவகத்தி, ஆறாம் பாவகாதிபதி நீச்சம், பரிவர்த்தனையில் ஆட்சி. இங்கே லக்னாதிபதி வீக்கு, சந்திரன் வீக்கு. ஓகேவா? ஸோ சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பெருசாக பலம் இல்லை. இந்த கேட்டகரியில் லக்னாதிபதியும் ஆறாம் பாவகாதிபதியும் பரிவர்த்தனையில் ஆட்சியான இந்த ஜாதகத்துக்கு நல்லது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்தோட நேரடி தொடர்பு, இங்கே குரு பார்வையோ வேறு எதுவுமே இல்லை. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனை கொடுக்கணும், பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை கொடுக்கணும், வம்பு வழக்கில் கொடுக்கணும். சரிங்களா? இது போன்ற அமைப்பு தானே சொல்லணும். ஆனால் பெரிய லெவலில் ப்ராப்ளம்லாம் கொடுக்கல, ஆனால் ப்ராப்ளம் கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னா, இவர் வேலை செய்யக்கூடிய இடமே அந்த செவ்வாயினுடைய காரக இடத்துல தான் வேலை செய்கிறார். என்னது செவ்வாயினுடைய காரக தொழில் என்ன? ஹாஸ்பிட்டல், வெடிமருந்து தொழிற்சாலை, வெப்பமான இடங்கள், ஆயுத கிடங்கு, ரத்தம், இது போன்ற இரத்த பரிசோதனை நிலையம் சொல்லணும், இது மாதிரியான இடங்கள். ஸோ ஒரு சிம்பிள், இது போன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்ய வைக்குது. எது? இந்த ஆறாம் பாவகாதிபதி இந்த இவரை இழுத்துட்டு போய் அங்கே உட்கார வைக்குது. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வேலை, மன நிறைவு இல்லாத ஒரு வேலை, மன நிம்மதி இல்லாத ஒரு கண்டிஷன்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நோயை கொடுக்கல, கடனை கொடுக்கல, கடனை பெரிய லெவலில் கொடுக்கல. ஆனால் இதை தினம் அனுபவிக்க வைக்குது. ஆறாம் இடத்தினுடைய பலன் இப்படியும் நடக்கும். அதற்கான உதாரணம் தான் இது. சரிங்களா? இப்போ ஆறாம் பாவக அதிபதியோடு லக்னாதிபதி, அப்போனா கன்ஃபார்மாக நோய் நொடிகளை கொடுக்கணும், வம்பு வழக்கல் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே தினம் வம்பு வழக்கல் கொடுக்கல, அதுக்கு ஈக்குவலாக தினம் பிடிக்காத இடத்துல வேலை செய்யக்கூடிய கண்டிஷன்ஸில் இவரை உட்கார வச்சிருச்சு. அப்போ தினமும் அந்த இடத்த ஆறாம் இடத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த செவ்வாய் புதன் இணைவு என்ன சொல்லுது? லைஃப் லாங் நீங்கள் இருக்கணும். செவ்வாய் ஜாதகத்தின் ஆறாம் பாவ நோய் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும். ஆனால் நோயை கொடுக்காம லைஃப் லாங் அவங்க அந்த இடத்துல பிடிக்காத அந்த இடத்துல இவர் தினமும் காலைல ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வர்றது, இந்த கேட்டகரியில் இவர் செஞ்சு வச்சிட்ருக்குது. ஆறாம் பாவக அதிபதி இந்த ஜாதகத்திற்கு பலன் இப்படி செஞ்சிட்ருக்குது. இது பாசிட்டிவானா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். ஆனால் இதை நம்ம எப்படியாவது யோசிச்சுருப்போமா? யோசிச்சிருக்க மாட்டான். ஆனால் ஆறாம் பாவகத்தினுடைய பலன் இப்படி நடந்து கொண்டு இருக்குது. ஓகேவா? இது ஒரு கிரக சேர்க்கை.
இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நல்லா வச்சு மனதை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மனதில் வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத, ஒர்க் ப்ரெஷர் அதிகம், அதிக நேர பளு, வேலை பளு அதிகம், குறைவான ஊதியம், நிறைவு இல்லாத ஒரு மன வாழ்க்கை, இந்த கேட்டகரியில் இந்த செவ்வாய் வேலை செய்யுது. லக்னாதிபதி 6ஆம் பாவகாதிபதியோடு சம்மந்தப்பட்டு வேலை செய்யுது. இது பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா? ரைட், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். இப்போ நான் சொல்கிறது பக்கா பாசிட்டிவாக வேலை செஞ்சுருக்குது. எப்படின்னு பாருங்களேன். இப்படி கூட வேலை செய்யுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ரிஷப லக்னம், லக்னத்திலே ராகு, 7ஆம் இடத்துல கேது, சூரியன், குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், சந்திரன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாதகத்தில் ராகு தசை, சுக்கிர புத்தி, இந்த காலகட்டம் தான் இவர் ஸ்டடீஸை முடிக்கிறார். இவர் ஒரு இன்ஜினியர், சரிங்களா? இவருக்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இன்ஜினியர், ஓகேவா? ஸோ அப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு இன்ஜினியரிங் முடித்த இவர் அழகாக போய் சாஃப்ட்வேரில் உட்கார வச்சிருச்சு. இன்னமும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அதற்கான காரணம் 6ஆம் இடமா அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, நடந்தது ராகு தசை. இவர் அங்கே உட்காந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் உட்காந்த காலகட்டம் ராகு தசை, சுக்கிர புத்தி. சரி, இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குமோ? உங்களுக்கு துலா ராசியில் புதனுடைய நட்சத்திரம் வராது. ஸோ அங்கே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்கு. ஸோ இந்த இடத்தில் இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதி எப்படி சார் இந்த புதனுடைய வேலையான சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்கார வச்சிச்சு அப்படின்னா, இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதி, அந்த சுக்கிரன் யார் அப்படின்னா உறவுகளில் தாய்மாமனை குறிக்கக்கூடிய காரக கிரகம். ஃபஸ்ட்டு நம்ம ஆதிபத்தியத்தின் மூலமாக பலன் நடந்துச்சு. இங்கே 6ஆம் ஆதிபத்திய கிரகம் அந்த பலனை வேலை செய்யுது. சுக்கிரனுடைய புத்தியில் அந்த சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதியாக போகிறார். இங்கே புதன் சம்பந்தம் இருந்துச்சுன்னா சரி, தாய்மாமன் வழின்னு சொல்லலாம். உறவு காரக கிரகம் புதன் தான் தாய்மாமனுக்கு. சரி, சாஃப்ட்வேருக்கு போகிறதுக்கும் புதன் தான் காரக கிரகம். இங்கே சுக்கிர புத்தி 6ஆம் பாவகாதிபதி, தாய்மாமன் உறவை குறிக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம், அதன் அதிபதி சுக்கிரன். அப்போ அதை தான் கொடுக்கணும். இந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவகாதிபதி பலமாக இருக்கிறதுனால தாய்மாமன் வழி அவர் சொல்லி இழுத்துக்கிட்டு போய் மல்லு கட்டி இங்கே உட்காரு, இதுதான் உனக்கு வேலை, இங்கே தான் நீ வேலை செய்யணும்னு உட்கார வச்சிச்சு சார். இன்ன வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கார் சார். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை சுக்கிர புத்தியில் உட்காந்த இந்த ஜாதகர் இன்ன வரைக்கும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இதுக்கு அடுத்தது ராகு திசை சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய சந்திர செவ்வாய் புத்தி, இதோட ராகு திசை. அதுக்கப்புறம் குரு திசை. குரு திசையில் வேணால் நீங்கள் கண்டினியூஸாக சொல்லலாம் புதனுடைய தொடர்பு இருக்குது, குருவோட வீட்டில் தான் புதன் உட்காந்துருக்கார் அப்படின்னா சரி, ரைட், இது ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது நமக்கு தொடர்பு பெற்றதுக்கு. எஸ், இதனால தான் அது நடக்குதுன்னு சொல்ல முடியும். ராகு திசை சுக்கிர புத்தியில் ஒருத்தர் சாஃப்ட்வேரில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படி பலன் சொல்ல முடியும்? நடந்திருக்குது, அதற்கு காரணம் ரூட், அதனுடைய பலன் இப்படித்தான் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். தப்புன்னு நம்ம எடுக்க முடியாது. 6ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு தாய்மாமனாக வேலை செஞ்சுருக்குது. அவர் சொல்படி அப்படியே இவர் கேட்டிருக்காரு. அவர் சொன்னதை அப்படியே மறக்காமல் இவருக்கு சுத்தமாக சாஃப்ட்வேர் வராது, படித்தது வேறு இன்ஜினியரிங், ஆனால் சாஃப்ட்வேரில் போய் உட்காந்து இன்ன வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கார். இப்போ இந்த இடத்தில் 6ஆம் பாவகாதிபதி பாசிட்டிவாக வேலை செஞ்சுருக்குது. ஸோ எடுத்த உடனே நம்ம 6ஆம் பாவகம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் வேலை செய்யுதுல்ல, பாசிட்டிவாக வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஜாதகம் இது. ஸோ அதனால் 6ஆம் பாவகத்தின் வழியாக பாசிட்டிவாகவும் வேலை நடக்கும். அதனுடைய அதே போல் 6ஆம் இடத்தின் வழியாக நெகட்டிவ், அதாவது கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் தான் நடக்கணும். 6ஆம் பாவகதி பலமாக இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், உறவுகளின் மூலமாக இந்த ஜாதகத்துக்கு நன்மை உண்டாயிருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் 6ஆம் பாவகம் இப்படி கூட பலன் செய்யுமா? அதான் இந்த டைட்டில், இந்த வீடியோட டைட்டிலே இதுதான். ஸோ அதனால் ஜாதகம் 6ஆம் பாவகத்தின் வழியாக நன்மை கிடைத்த ஜாதகம் இது அப்படின்னு சொல்ல முடியும், சரிங்களா? ரைட். ஸோ இதை நம்ம வியூவர்ஸ்க்காக 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்ற 2 ஜாதகங்களை கம்பைன் பண்ணி நம்ம போட்டோம்.
உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம போடுற வீடியோஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் 6ஆம் பாவத்தின் வழியாக இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.